வெல்கம் டு வீக்கெண்ட் வந்து இன்றைக்கி ரவை புட்டு எப்படி செய்யறங்கிறது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரவை, தேங்காய், சீனி. ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு ரவையை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம தட்டி வச்சுக்கலாம். தட்டி வச்சு இது கூட நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா புட்டு பதம் வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வச்சுருந்த தேங்காவை இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் ஒரு கப் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா இது கூட அதிகமாக வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போது. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து இட்லி அவிக்கிற தட்டில் வச்சு அவிக்க போகிறோம். இப்போது எல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இட்லி குக்கரில் வந்து வச்சு அவிச்சிடலாம். அவிச்சாச்சு. அவிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோத்தையும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் தட்டிக்கலாம். தட்டிட்டு இது கூட வந்து நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சீனி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் 5 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து நான் வந்து வறுத்து வச்சுருக்க நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி நம்ம உதிரியாக சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இல்லை நம்ம ஏதாவது அச்சு ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வச்சு கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு ரவை புட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.